தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் படைத்த நாள் இது என்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப செல்வன் ஜெராட், செல்வி ஆரோக்கியமெல்லின் இவர்கள் இன்றைய நாளில் புதியதொரு அத்தியாயத்தில் இணைய இருக்கின்றார்கள். குடும்பம் என்பது இறைவனுடைய அருள்கொடை. அதில் நாங்களும் ஒரு உறுப்பினர்களாக இணைய இருக்கின்றோம் என்று மகிழ்வோடு இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியானது இன்று மட்டுமல்லாமல் வாழ்வின் இறுதி மூச்சு வரையிலும் இவர்கள் இதே மகிழ்வில் இருக்கவும், இறைவன் தாமே இவர்களை என்றென்றும் வழிநடத்தவும், பாதுகாப்பாக இருக்கவும், முன்னின்ற பாதைகளை காட்டிடவும், பின்னின்று இவர்களுக்கு பாதுகாப்பாளர்களாக இருக்கவும் வேண்டி ஜெபிப்போம். இங்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவருமே இவர்களுடைய நலனுக்காக, இவர்கள் எங்களை போல நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவா வரம் தாரும் என்று ஜெபிக்க வந்திருக்கின்றோம். எனவே இந்த வழியில் நாம் இவர்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் தொடங்கி இருக்கின்றது. இதற்கு நாங்களும் வழிகாட்டியாக இருப்போம் என்ற ஒரு உறுதி எடுத்தவர்களாக இந்த வழியில் இணைவோம், ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. திருமணம் எனும் அருடையத்தால் இணைக்கு பெருவிருக்கும் அடியார்கள் ஜெரால்ட் ஆரோக்கியமெல்லின் இவர்கள்
தாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையில் வளர அருள் புரிய உம்மையை வேண்டுகின்றோம். அதனால் இவர்கள் நன்மக்களை பெற்று உமது திரு அவையை வளமுற செய்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தலைமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வனத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவரிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அவன் பெயராயிற்று. கால்நடைகள், வனத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா இலங்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா இலங்கை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய
அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பார்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9-11. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றொரு அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் அன்பிற்குரிய மணமக்களே, ஜெரால்ட் பெரிலின் உங்கள் இருவருக்கும் இருக்கின்ற அனைத்து அருத்தந்தைகள் சார்பாக, இறை சமூகத்தின் சார்பாக திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் இன்று போல் உங்களுடைய இல்லற வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் இறை பராமரிப்பும் இறை பாதுகாப்பும் தந்து உங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஜெபத்தில் அர்ப்பணமாக்கின்றோம். மேலும் இறைவன் உங்களுக்கு இல்லறத்தினுடைய அனைத்து வரங்கள், அருட்செல்வங்கள், பொருட்செல்வங்கள், மக்கள் செல்வங்கள் என அனைத்து செல்வங்களையும் தந்து உங்களை நிறைவாய் வழிநடத்திடவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த திருமண விழாவில் மறையுரையாற்றுவதற்காக இறை சிந்தனையாக அன்பு என்ற கருத்தினை மையப்படுத்த விரும்புகின்றேன். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திராட்சை செடி நானே, அதன் கிளைகள் நீங்கள் என்று இயேசு கூறுவது போல ஒருவர் மற்றவரோடு நாம் இணைந்து வாழ்வதும் இறைவனோடு இணைந்து வாழ்வதுதான் அன்பினுடைய, கிறிஸ்தவ அன்பினுடைய தன்மை. இந்த அன்பை இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு, குறிப்பாக சீடர்களுடைய தலைவராக இருந்த பேதுருவுக்கு 3 முறை கேள்வி கேட்டு அந்த அன்பை அவர் புரிஞ்சிருக்கான்னு கேட்பார். எப்போ உயிர்த்த ஆண்டவர் கடற்கரையில் இருந்த சீடர்களிடம் அவர் இயேசுவை நோக்கி ஓடி வந்த சீடர்களிடம்
பேதுருவிடம் கேள்வி கேட்பார். பேதுருவே, நீ என்னை இந்த சீடர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்பார். இந்த கேள்வி 3 முறை கேட்கின்றார். என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று. இயேசு இவ்வாறு அந்த கேள்வி கேட்பதன் வழியாக பேதுருவை சோதிக்கின்றார். அவரிடம் கேள்விக்கு அவர் புரிந்து கொண்டாரா என்பதை அங்கு நிலைநாட்டுகின்றார். அன்பு என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பொருளடக்கத்தையும் தன்மையையும் அதனுடைய அனைத்து குணாதிசயங்களையும் அவர் புரிந்திருக்கிறாரா என்பதை இயேசு அந்த கேள்விகளின் மூலம் அங்கு விளங்க வைக்கின்றார். விவிலிய ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கேள்வி 3 முறை கேட்க வேண்டும் என்று. அதற்கு விவிலிய ஆசிரியர்கள் ஒரு சில பேர் பதில் கூறுவார்கள். இயேசு கேட்ட கேள்வி ஒன்றுதான், ஒரே கேள்விதான் மீண்டும் மீண்டுமாக கேட்கின்றார். ஆனால் பதில் கூறிய பேதுரு படிப்படியாக அந்த கேள்வியினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவராக அவர் அங்கு பதிலை சொல்கின்றார். முதலாவது முறையாக இவ்வாறு அவர் சொல்வதன் முறையாக அன்பு என்பது 3 வகைப்படுத்தப்படுகின்றது. அன்பு குழந்தை பருவ அன்பு, இளமை பருவ அன்பு, முதிர்ச்சியான அன்பு. இயேசு பேதுருவிடம் எதிர்பார்த்தது அந்த முதிர்ச்சியான அன்பு. அவர் பேதுரு ஒரு குழந்தைத்தனமாக பதில் சொன்னதை தான் வைத்துதான் அவரிடம் 2வது முறை கேட்கின்றார். 2வது முறை ஏதோ ஒரு பக்குவப்பட்டவர் போல் பதில் சொன்னாலும் அதில் முதிர்ச்சி இல்லை. எனவே 3வது முறை தான் அந்த கேள்வியில் கேட்கின்ற பொழுது அவர் முதிர்ச்சியான பதிலை கொடுக்கின்றார். அது என்ன முதிர்ச்சியான பதில்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் என்னை அன்பு செய்வீர்களாயா? அல்லது நான் உன்னை அன்பு செய்தது போல நீனும் எனது கட்டளைகளை கடைபிடித்து இங்கு இருக்கின்ற சக சீடர்களையும் என் திருச்சபையினுடைய அனைத்து விசுவாசிகளையும் முன்னெடுத்து செல்வாயா? அதற்கு நான் அன்பு செய்தது போல நீ செய்ய வேண்டும். அதற்கு நீ தயாரா? இயேசு எப்பேற்பட்ட அன்பை வெளிப்படுத்தினார்? உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு அன்பு செய்கின்றார். பேதுரு, நீ தயாரா இருக்கிறியா என்று பேதுருவிடம் அந்த கேள்வி கேட்பதன் வழியாக அது அவருடைய உண்மையான அன்பினுடைய அழைத்தலை அங்கு உணர வைக்கின்றார். முதல் முறை அவர் கூறிய பதில் குழந்தை பருவமான அன்பு. இது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் எரோட்டிக் லவ், ஃபீலியல் லவ் அண்ட் அகாபே லவ் என்று கூறுவார்கள். இந்த குழந்தை பருவ அன்பு என்பது அடிப்படையான ஒன்று தேவைதான். குழந்தைக்கும் தாய்க்கும் அல்லது அந்த குழந்தை தாயை முழுமையான ஒரு மனிதனை போல அன்பு செய்வதில்லை. குழந்தை கண்டிப்பாக தாய் இல்லாமல் குழந்தை அங்கு அதனுடைய அந்த தாயினுடைய பாசத்தையும் அரவணைக்கும் ஏங்கி நிற்கும். அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஒரு முதிர்ச்சியான மனிதன் அன்பை எவ்வாறு புரிந்து கொண்டார் அந்த அளவிற்கு குழந்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தை தனது தேவைக்காக அழுகின்ற பொழுது தாயானவர் உணவு கொடுக்கின்றார். அல்லது மற்றொரு சொல்வார்கள் பெரியவர்கள், குழந்தை அழுது குழந்தைக்கு உணவு கொடுங்கள் என்று. எனவே அடிப்படை தேவையை நிறைவேற்றுகின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தியவாறு அந்த குழந்தை தனது அன்பை வெளிப்படுத்துகின்றது. 2வதாக இளமை பருவ அன்பு. இந்த இளமை பருவ அன்பு என்பதுதான் டீனேஜ் அன்பு. இதுதான் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. காதல் சொல்லிட்டு கவர்ச்சி, ஒருவர் மற்றவரை அந்த அன்பினுடைய அடிப்படையாக இருப்பது கவர்ச்சி தான். அவருடைய வெளித்தோட்டத்தை பார்த்து அல்லது அவருடைய வார்த்தைகள் அல்லது அவருடைய நடைபாவனைகள் அதன் வழியாக எனக்கு அவரை பிடித்திருக்கிறது, அவரை அன்பு செய்கிறேன், காதலிக்கிறேன் என்று கூறுவது ஒரு முதிர்ச்சியற்ற அன்பு. அப்பேற்பட்ட அன்பு வெளித்தோட்டத்தினால் என்னை நீ அன்பு செய்தாயா? நான் சிலுவை மரித்தேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்துள்ளேன், இந்த உயிர்த்ததனால் இந்த இயேசுவை பார்த்தவினால் நீ அன்பு செய்கிறாயா என்று இயேசு பேதுருவிடம் கேட்கின்றார். இந்த வெளித்தோற்றத்தை வைத்து அன்பு செய்வது உண்மையான அன்பு அல்ல. மாறாக உண்மையான அன்பு என்பது தனது நண்பனுக்காக, தன்னோடு இருப்பவனுக்காக, தான் திருமணம் செய்து கொண்டவரை இறுதி வரை அன்பு செய்கின்ற அன்புதான் அங்கு உயிர் காக்கும் அன்பு, உயிரை மேன்மைப்படுத்துகின்ற அன்பு. அந்த அன்பை நீ கொண்டிருக்க வேண்டும் என்று பேதுருவிடம் கேட்கின்றார். இங்கு இந்த திருமணமாக இருக்கின்ற இந்த மணமக்களிடமும் நம் ஒவ்வொருவரிடமும் இறைவன் கேட்கின்ற கேள்விதான். இயேசு கிறிஸ்து கேட்கின்ற அந்த கிறிஸ்தவ அன்பு என்பது
ஒருவர் மற்றவருக்காக நாம் வெளிப்படுத்துகின்ற அன்பு நம்முடைய எனது சக குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு எனது அன்பை வெளிப்படுத்துகின்றேன் என்றால் அவர்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றுவதல்ல, அவர்களுடைய ஆன்மாவையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது அன்பு மேலோட்டமான வெளிப்புறத்தில் அதை வெளிப்படுத்துகின்ற மற்றவர்கள் அதை என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற அன்பு அல்ல, ஆழமாக புரிந்து கொள்வோர் அன்பு. எனவே இந்த அன்பை தான் மையப்படுத்தி இங்கு இந்த திருமாங்கல்யத்தை இவர்கள் அணிந்து மகிழ இருக்கின்றார்கள். அந்த திருமாங்கல்யத்தை எதற்கு முன்னதாக சாட்சியமாக கொண்டு இந்த திருமாங்கல்யத்தை இவர்கள் அணிய இருக்கின்றார்கள் என்றால் இங்கு இறை சமூகம் நாம் சாட்சியமாக இருக்கின்றோம். ஆனால் மையமாக பார்த்தோம் என்றால் இறைவனுடைய இந்த பலிப்பீடம், இந்த பலிப்பீடத்தின் முன்பு சாட்சியாக இதை சாட்சியாக வைத்து இந்த திருமாங்கல்யத்தை அணிய இருக்கின்றார்கள். ஏன் இந்த பலிப்பீடம்? இயேசு கிறிஸ்து இந்த பலிப்பீடத்தை, கல்வாரி என்கின்ற அந்த பலிப்பீடத்தை அவர் நேசித்தவராக பார்க்கின்றோம். அந்த கல்வாரி பலிப்பீடத்தை அவர் யாருக்காக விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த கல்வாரி பலிப்பீடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக நாம் பார்க்கின்றோம். அந்த கல்வாரி பலிப்பீடத்தில் அவர் உயர்வான தனது உயிர் மதிப்புமிக்க தனது உயிரையே அவர் விட்டுக் கொடுக்கின்றார். எனவே இதுதான் இந்த இல்லறத்தினுடைய அன்பாக இருக்க வேண்டும். இந்த பலிப்பீடமானது எந்த விதத்திலும் உங்களுக்கு பிறரை விட்டுக் கொடுக்காத, கணவன் மனைவி விட்டுக் கொடுக்காத ஒரு அன்பு, மனைவி கணவரை விட்டுக் கொடுக்காத அன்பாக இது இந்த பலிப்பீடம் போல் உங்களுடைய இல்லற வாழ்வினுடைய அன்பானது இருக்க வேண்டும். பிறர் 1000 கூறலாம், விமர்சனங்கள் முன்வைக்கும். எனது கணவரை நான் அறிந்திருக்கிறேன், எனது மனைவியை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் அந்த முழுமையான இடத்தோடு ஒருவர் மற்றவர் மீது அந்த அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இரண்டாவது பிரமாணிக்கம், அந்த விசுவாசம் உள்ள ஒரு அன்பாக, அந்த பிரமாணிக்கத்தை உங்களுடைய உழைப்பிலும் மற்றவர்களுடைய நலன்களை காப்பதிலும் உங்களுடைய அந்த அன்பானது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் கேட்கின்ற பொழுதுதான் உதவி செய்வது அல்லது அவருடைய தேவையை நிறைவேற்றுவது அல்ல, மாறாக அவர்களை புரிந்த வண்ணமையாக இன்று அல்லது அடுத்து அவர் என்ன யோசிக்கிறார் என்ற அளவிற்கு அவருடைய யோசனையை கூட நான் உள்வாங்கியவராக உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் நடத்துகின்ற பொழுது அது அர்ப்பணிக்கப்பட்ட பிரமாணிக்கமான ஒரு அன்பாக அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த அன்பானது உயர் மதிப்புள்ள அன்பு என்றால் அங்கு நீங்கள் உயிர் உள்ளவரை இந்த அன்பை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்புக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்வை மற்றவற்றை எதையும் நீங்கள் மையமாக கொண்டிருக்க கூடாது. உங்களுடைய இல்லற அன்புதான் முதன்மையானதாகவும் முக்கியமான ஒன்றாகவும் இருக்க வேண்டும். எனவே இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் அனைத்து விசுவாசிகளும் கேட்கின்றார். ஆனால் இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்ற உங்களிடம் இது முழுமையான நேர்த்தியான அன்பாக, இல்லற அன்பாக இருக்க வேண்டும் என்று இறைவன் இங்கு கேட்கின்றார். தொபியாஸ் நூலில் தோபித்து நூலில் கொடுக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தையில் அந்த அவர்களுக்கு அரவணைத்து எடுத்துச் செல்கின்ற வானதூதர் ரஃபேல் தொபியாசிடம் கூறுகின்றார், தொபியாஸ், சாராளை நீ மணந்து கொள், அவரை நீ மணந்து கொள்வதனால் நீ அவரை மீட்டெடுக்கின்றாய் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த அன்பு உயிரை காக்கின்ற அன்பு, அவரை மீட்கின்ற அன்பு என்றால் அவருடைய ஆன்மாவை நீங்கள் மீட்டெடுக்கின்றீர்கள். எவ்வாறு தொபியாஸ் சாராளை மணந்து அவர்கள் ஜெபம் செய்து அங்கு சாராளும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார், அங்கு தொபியாசும் எந்த ஒரு குறையின்றி வாழ்கின்றார். அந்த வாழ்வுக்கு அடித்தளமாக இருந்தது அவருடைய ஜெபம். எனவே இந்த இடத்தில் ஒருவர் மற்றவரை மீட்டெடுக்கின்ற பணிதான் இந்த இல்லறத்தினுடைய மேன்மையான பணி. உங்களுடைய அன்றாட வாழ்வில் உங்களுடைய கடுமையான வார்த்தைகள் அல்ல, அன்பு நிறைந்த வார்த்தைகளில் ஒருவர் மற்றவரை ஆறுதல் படுத்தலும், ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்துவதும், ஒருவர் மற்றவரை பாராட்டுதலிலும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிச்சயமாக இந்த மீட்பினுடைய செயலை வெளிப்படுத்துகின்றீர்கள். எனவே அன்பு மணமக்களே, ஜெரால்ட் மெர்லின் இருவருக்கும் வாழ்த்து கூறுவது மட்டுமல்ல, ஜெபிப்பது மட்டுமல்ல, இறைவன் உங்களை இந்த அகாப்பே அன்பு அல்லது உயிர் காக்கும் அன்பு, உயிரை மேன்மைப்படுத்துகின்ற அன்பை மையமாக கொண்டு உங்களுடைய இல்லற வாழ்வு முழுமையாக ஆசீர்வதிக்க உங்களை வாழ்த்தி
ஜெபித்து நீங்கள் அணியிருக்கின்ற இந்த திருமாங்கல்யம் இறைவனுடைய நிறை அருளால் பரிசுத்தமாக்கப்பட்டு உங்களுடைய இல்லற வாழ்வு புனிதப்படுத்த வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். ஆரோக்கியமருளின் திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் வைத்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். ஏற்கனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினாவுகிறேன். ஜெரால்ராஜ் ஆரோக்கியமருளின் நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜெரால்ராஜ் என்ற நான் ஆரோக்கியமருளின் என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆரோக்கியமருளின் என்னும் நான் ஜெரால்ராஜ் என்கிறவரை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாய் இருந்து என்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்திருப்பவர்கள் ஆண்டவர் பணிவுடன் திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த மதத்தை ஆண்டவர் பணிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆட்சியை உங்கள் மீது நிறைவாய் கொள்வதாக இறைவன் என்பதை மனிதன் பிரிவாதை கற்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார் உள்ளங்களையும் எங்களது அன்பையும் ஆசீர்வதித்து வெளிப்படுத்துகிறோம். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கியமருளின் என் அன்புக்கும் பிரமாணத்திலும் அடையாளமாக இந்த திருமணத்தை தந்தை மத்தியாக என் பெயரால் அணிந்துள்ளேன். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய
இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. என்னுடையதுமான இப்படியில் அவளது தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாக உடைய மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் வேட்களுக்கு இறங்கி திருமணம் எனும் புனித உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற ஜெரால் ராஜாரோக்கி மெர்லின் இவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு இவ்வடையாளத்தால் இவர்கள் உம்மீதும் ஒருவர் மற்றவர் மீதும் கொள்ளும் அன்பில் உறுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாதங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பரிவிரக்கத்தால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவிலே உமது மெய்யன்பின் சாயில் விளங்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானி. எவ்வாறெனில் உமது அன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நிலைக்கு இடையராது அழைத்து கொண்டிருக்கின்றீர். மேலும் திருமணம் புனித அடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாயிருந்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதரின் அன்புறவை புனிதப்படுத்துகின்றது. ஆகவே அவர் வழியாக வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உமக்கு புகழ் பாக்கள் இசைத்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது. அப்படிப்பட்ட அந்த அத்தியாயம் முதலில் எழுதப்பட இருக்கின்ற இந்த வார்த்தையானது ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் பகிர்வையும் கொடுக்கக்கூடியது. அதில் நம்முடைய நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கையாக தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரப்புங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொட்டு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் ஆண்டகி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குதல் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். இங்கு கூடி வந்திருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரண உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. சகோதர சகோதரிகளே, இறைவன் இம்மணமக்கள் மீது தம் ஆசியை பொழியுமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோமாக. அவர் திருமண அருள் அடையாளத்தால் இவர்களை வளம்பெறச் செய்து கனிவுடன் துணை புரிவாராக. தூயவனாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இம்மணமக்கள் நெர்லின் மீது இவருடைய வாழ்க்கை துணைவர் ஜெரால்டு மீது உமது ஆசியை நிறைவாக பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள்
தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளர்ப்பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை, இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமைமிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணக அரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி, இவரையுடைய பாவங்களை போக்குகின்றவர். இந்த சம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் உம்மை காத்து நம்மை வாழ்வளிப்பதாக. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் உரைக்கும். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரை எதிர்நோக்கி இருப்போர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவா, உம்மடியார்கள் இவர்கள் பெற்றுக்கொண்ட
அருளடையாளத்தின் ஆற்றில் இவர்களில் வளர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த இத்திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரியர் அனைவரும் தலை வணங்கி ஜெபிப்போம். கானாவர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் தம் ஆசியை நிறைவாய் வழங்குவாராக. திருவை மீது இடது வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடையராத உங்கள் உள்ளத்திலே பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசியை நிறைவாய் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. அனைவரும் அமருங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, இந்த திருமணம் என்று பாதர் சொன்னது போல புதியவர்கள் தம்பதிகளாக ஜெரால்ட் மெர்லின் இருவரும் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் வகையில் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். மேலும் ஒவ்வொரு முறையும் இந்த திருமணத்தப்ப நான் கேள்விப்பட்டது எல்லாரையும் வரவேற்கணும், எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் எந்த அளவுக்கு கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நன்றி சொல்றதும் ரொம்ப முக்கியம். எங்கள் இரு வீட்டார் அழைப்பையும் ஒரு எளிமையான அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேலாக என் சபையை சார்ந்த குருக்கள் மற்றும் இந்த ஊரின் பங்கு தந்தை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு குடும்பத்தில் அன்பாக வாழ வேண்டும் என அருமையாக ஒரு பிரசங்கம் வச்ச சமையல் எங்களுடைய ஆரோக்கிய அன்னை மறை மாநில துணை தலைவர். அவங்க சென்னையில் இருக்காங்க. நான் அவங்க கூட தான் இருக்கேன். அவங்க கம்யூனிட்டியில் தான் சேர்ந்து வேலை பார்க்குறேன். அங்கே தான் நான் தங்கியிருக்கேன். அந்த மாதிரி தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனேயே பத்திரிக்கை எதுவுமே நான் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் கண்டிப்பாக வருவோம், நீ எங்கள் குடும்பத்தில் இருக்க என் கூட இருக்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். மேலும் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் சபையுடைய ரொம்ப முதிர்ந்த குரு அவர் இங்கே இருக்காரு. ரொம்ப இளமையான குரு நானும் இங்கே இருக்கேன். அப்போ எங்கள் சபையில் முதலும் கடைசியுமாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் செய்த சித்தம் இன்று நிறைவேறியது. எனவே இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு எங்கள் குடும்பம் இங்க இரு குடும்பத்திற்கும் ஜெபித்ததற்காகவும் திருமணத்தை நல்லபடியாக நடைபெறுவதற்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் நன்றி கூறுகிறேன். இந்த நன்றியை அன்பு வெளிப்பாடாக ஒவ்வொருவருக்கும் கொண்டாடி போற்றி மகிழ ஆசைப்படுகிறோம். எனவே யாருக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல, அதனால எங்களுடைய பெரிய குரு வயசுல பெரியவர் அவர் தான், அதனால் அவருக்கு ஆரம்பிப்போம். அது கிறிஸ்தாஸ் அவர்களுக்கு கொண்டாடி போட்டு அப்படிங்க பாருங்க கேமரா பாருங்க.
மரியக்குரட்டி சிஸ்டர் அவங்க பங்குலேருந்து வந்து நாலு டெக்கரேஷன் எல்லாம் பங்குலேருந்து வந்து சிஸ்டர் அவங்க ஊரில் கலைக்குளத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ நகரி காத்தால மாறி வந்தாலும் எங்களை அழைப்பை ஏற்க வந்திருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் இந்த திருப்பலியை சிறப்பாக நன்றி மகிழ்ச்சியில் உள்ளது. இன்றைய நாளில் மனிதன் நற்பணி யாரும் தெரியாது. தாலிக்கட்டையில என்ன பண்ணீங்க? தாலிக்கட்டையில என்ன பண்ணீங்க? அரிசியை போட்டீங்க இல்லையா? போடலாமா? போடலாமா? இந்த அரிசியை விளைச்சல் எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா? விளைச்சல் அதிகமாக யார படித்து வைப்பீங்க? மழை பெஞ்சிச்சுனாலும் கடவுளை படித்துரைக்கணும், மழை பெய்யாட்டாலும் கடவுளை படித்துரைக்கணும். ஆனா அவர் கொடுத்த இந்த அற்புதமான கொடையை என்ன பண்றோம்? வீணடிக்கிறோம் இல்லையா? நேற்று தான் ஒரு ஊரை சொல்லிட்டு வந்தேன். இப்ப எல்லா ஊரையும் தனித்தனியா சொல்றதுக்கு பங்குல ஏற்கனவே அறிவித்தாயிட்டு பங்குக்கு வந்தாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால தயவு கூர்ந்து இப்படியாக உங்களுடைய உழைப்பை விளைச்சலை நீங்களே வீணடிக்காதீர்கள். அப்படி உங்களுக்கு தெளிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய ஜெபங்கள் இறைவனுடைய கொடை நமக்கு மிகுந்த கொடை ஜெபமானது. இறைவன் கொடுத்தது அந்த அருமையான உன்னத கொடை. ஜெபத்தின் வழியாக நாம் இவர்களை வாழ்த்தலாம். ஒன்று. இரண்டாவது, மேலதான் தூக்கி போட்டே ஆகணும் அப்படின்னா பூக்களால இவர்களை ஆசீர்வதிக்கலாம் இல்லையா? வெறும் பூக்களை நீங்கள் எடுத்து இவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா நலமான ஒன்று. அல்லது இவர்களுக்கு இறைவனுடைய பெயரால் சிலுவை அடையாளத்தை வரைந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதுவும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இனிமேலாவது இந்த அரிசிகளை தேவையில்லாமல் வீணடிக்காமல் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உழைப்பு நீங்களே வீணாக்கினீர்கள், இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை எப்படி அதனை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்பதை உணர்ந்தவர்களாக இனி வருகின்ற நாட்களில் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் நீங்களே சேர்த்த இதை மனிதரை வெறுக்காதீர்கள், வேண்டும் என
கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதை நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. நீயும் நானும் வந்தே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். சிக்கி தவிக்கிது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் அடிக்குது மாமன் அடிக்கு மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம் தட்டிக்கும் ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு நடத்துனவே பாட செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒட்டிக டம் டம் மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒட்டிக டம் டம்
உதவ ஆள கிடைச்சிட்டா சம்சாரம் சொன்னதே வேத முன்னோதுவா பொண்டாட்டி தாசனாவே மாறுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா வீட்டுக்குள்ள சொம்பு தூங்குவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா வீட்டுக்குள்ள சொம்பு தூங்குவா ஜிங்க ஜா ஜிங்க ஜா அருந்ததி பார்த்தாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா அம்மி மிதிச்சாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா மிட்டிய போட்டாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஏடி வச்சாச்சா வந்த வேலை முடிஞ்சதுங்க வந்திக்க வந்தங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா 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 ஜிங்க ஜிங்க ஜா ஜிங்க 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 ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஜிங்க 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 ஜ
மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தேன் போரும் இல்லாம வாழ்ந்தாச்சு பல முத்தத்தை பார்த்தாச்சு அட இன்னைக்குமே நான் ஒன்ன கண்டாய உள்ளார தீ பிடிக்கும் எப்பொல்லாத கண்ணாச்சு அதில் என் தேகம் புண்ணாச்சு அட என்னைக்குமே ஒரு சண்டை வந்தா உன் கண்ணென்ன தோக்கடிக்கும் ஓ வாசந்தான் வேணும் ஓ நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலா வர தோணும் மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தேன் போரும் இல்லாம
என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள உன்னை மட்டும் வச்சிருக்க உள்ள உன் மோகந்தான் எவோ சிறின் எல்ல வயசும் தத்தி தத்தி தொள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற என்ன சோகம் உள்ள உனக்குன்னு காத்திருந்த புள்ள படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா ஊரே தேன் மெதுவா குஞ்சி குஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா ஊவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே